ஆன்சர் ஓகே ஹீலியம் அண்ட் கிரிப்டன். This call is now being recorded. பேச்சு வரதுல பாத்தீங்களா இல்லையா? This unboxing of DJ Neo. Helium and krypton are in the same group in the periodic table. Which of the following is true about these two elements? Both are non-metal. Same chemical. Periodic table. Periodic table. Periodic table. Okay. Periodic table. என்னது? கிரிப்டனா? டெக்ஸ்ட் புக்கா பாக்குற? கூகுள். Okay. Hydrogen, lithium, sodium, magnesium. Magnesium. Okay. Magnesium, sodium. என்னது? என்ன கேட்டிருக்காங்க? ஹீலியமா? நீ டெக்ஸ்ட் புக் எடுத்துட்டே தேடிடுவேன்டா. நானும் தேடிட்டு தான் இருக்கிறேன். ஹீலியம், காப்பர், ஜிங்க். Okay. Helium and krypton are non-metal. Non-metal. Standard. ஓகே, அடுத்த கேள்வி. Read it, Darshan. ஐயா கேள்வியே முடிஞ்சு இப்பதான் போய் டெக்ஸ்ட் புக் போய் காத்திக்கிட்டு. தர்ஷன் ஆன்சரே போட்டேன். என்ன ஆன்சர் தானே கேக்குறீங்க? ஹலோ, these will be shared to your parents. So தர்ஷன் போன் பக்கத்துல வச்சுக்கீங்க. முதல்ல கேள்விக்கு போ. போன் பக்கத்துல வச்சுக்கீங்க. இல்லையா? வாட்ஸ்அப்ல வந்துருக்கா உங்க லேப்டாப்ல? நான் அனுப்பி வரேன், பாத்துக்கோங்க. அது யார் ஸ்டாப் ஸ்டாண்டிங் திஸ் ஆல் அனுப்புனது? யார் அது? யார் இது? யார் அனுப்புனா ஸ்டாப் ஸ்டாண்டிங் திஸ் ஆல்? எங்கடா? வாட்ஸ்அப்ல இல்ல. என் மெசேஜ் போங்களேன், வாட்ஸ்அப்ல பாருங்க. ஆமா, ஸ்டாப் ஸ்டாண்டிங் செண்டிங் திஸ் ஆல் அனுப்பிருக்காங்க. அடிச்சிட போறேன். யா, எந்த போன்ல? இந்த போன்லயா? வாட்ஸ்அப்ல. எந்த வாட்ஸ்அப்டா? உங்க மெயின்
அம்மா ஃபோனா? ஆ இப்ப இத அனுப்பி விட்டியே இந்த பரிசுத்தாளி. அதுக்கு முன்னுக்கு ஜாய்ஸை பத்தி அனுப்பி விட்டேன். விவோ ஆ. அதுக்கு ஸ்டாப் சென்டிங் திஸ் ஆல் அனுப்பியிருக்காங்க. யார் அது? சரி, இங்க அப்படிப்பட்ட ஒரு மெசேஜே இல்ல. நீ போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு. இல்ல மெசேஜ்ல போய் பாருங்க, ஜாய்ஸ் இருக்கா? நீங்க அனுப்புறது கீழே ஜாய்ஸ் இருக்கும். அது கீழே ஆமாண்டா. அது கீழே பாருங்க, ஸ்டாப் சென்டிங் திஸ் ஆல்னு இருக்கும். இங்க அதுக்கப்புறம் ஓகே ஓகே தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன் தான் நான் போட்டிருக்கேன். ஓகே ஓகே தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷனா? நீ எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பி விடு. ஸ்கிரீன்ஷாட் எடு. நான் அழைச்சிட்டேன். எங்க அம்மா பார்த்தாங்கன்னா கத்துவாங்கன்னு. அப்ப இது வேறையா தான் இருக்கும். அரஞ்ச நீயே கூட்டாளி மெசேஜ் அனுப்பிக்கிட்ட அடிச்சிருவேன் நானு. தேவையில்லாத வேலை உனக்கு. உன்கிட்ட யாராவது மெசேஜ் அனுப்புனாங்களா? அம்மா வந்துட்டு தேவையில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு வாங்கிடுவோம் பேர் கையில ஒரு நாளையே. இல்ல நான் பயந்துகிட்டு உங்க அம்மா தான் நினைச்சு நான் பாத்துக்கு நான் என்ன அடைச்சு விட்டேன். எல்லாம் தேவையில்லாத வேலை இருக்கு. மீட்டிங்ல இருக்க எல்லாம் நீ குழுந்துருக்கும். நீ ரொம்ப பண்ற பெரிய ஆள் மாதிரி. எப்படி வேணாலும் பண்ணுவேன். ஏன் தரிச அடுத்த கேள்வி போலாமா? இருறா. சயின்டிஸ்ட் கண்டுபிடிங்க. அதுக்கும் நான் புதுசா வந்திருக்காம பாத்துக்கிறேன். ஓ மை, இது இமேஜினேஷன். ஒன்னும் நான் அனுப்பிடுறேன். அப்படியே அச்சசி நியோ 2 நிப்பிசா இருக்கு. ரைட்டா? அடுத்தது படிங்க. நீ தொண்டை வலிடா நீ படுறா. The depth of water in a swimming pool appears shallower than its actual depth when viewed from the side of the pool. What is the cause of this phenomenon? Kedalaman air di dalam sebuah kolam renang terlihatnya lebih cetak kedalaman yang sebenar apabila diperhatikan dari sisi tepi kolam renang. Apakah yang menyebabkan fenomena ini? Kebiasaan. Refraction of light na வரும். ஓகே, அடுத்த கேள்வி படிங்க. இத ஒண்ணாச்சும் படிங்க. என்னது மூஞ்சி ஓடுது? என்னது? என்னது? டிஜே 2 தானே? நியோ 2 நிப்பீஸா இருக்கு. என்டினா பேரு. அதான் பின்னால என்டினா. அது ஏன் என்டினா எனக்கும் புரியல. உன்னை யாரும் கேட்டாங்களா? நீ போய் பண்ணுங்க. நானு அண்ணன் ஓடு சொன்னா தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒண்ணு பண்ணுவேன். உங்க மாட்டு உடைக்கு சரியா இருக்கு. நான் அப்படின்னு ஏதாவது சொன்னா என்ன? ஆமா கசக்கும். இனிக்கிற மாதிரி சரியா? ஐயோ கண்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க. படிக்கிறா? Mr. Salima wants to plan an interval of 3 years for the next pregnancy. Mr. Pregnancy? Oh, Mrs. Okay. Which of the following methods of contraception is the most efficient to take? Salima wants to plan an interval of 3 years for the next pregnancy. Which of the following methods can contract kehamilan? Puan Salima ingin menjarakkan kehamilan selama 3 bulan. Antara kaedah pencegahan kehamilan berikut, yang manakah paling
டேய் ஆ, கான்ட்ராக்டிவ் பில்ஸ்ரா. கான்ட்ராக்டிவ் பில்ஸ்ரா. தெரியும் அதான் சீலாப்பா போட்டேன். யாரா இவன் ஆன்சர் மின்னிக்கே இருந்துட்டு அட இப்பதான் கூகுள்ல பார்த்தேன். கடவுளே. நான் நினைச்சேன் அது என்னோட பொதுவா இருக்கடா நீ. which of the following is Is not not the homeostasis response. Making for sweating, hanging, produce fluid. Produce fluid. லேப் நல்லா வேலை செய்யுதுதானே? அரே அவனை அடிச்சு கலப்பிட போறேன்டா நானு. நான் ஏன்? ப்ரொடியூஸ் fluidனு. என்னது ஆன்சர் என்ன? டீடா. சொல்லவே இல்ல டீடான்ட்டு. Okay. Which of the following is not pollutant released from this activity? Which of the okay, Meena. Diagram 5 shows the cause of air pollution that occurs around the world. Which of the following is not the pollutant released from this activity? கீழே வா. கார்பன் மோனாக்சைடு. படிக்கவே இல்ல, படிக்காததா போய் போட்டுக்கிட்டு. உன் ஆன்சர் என்ன? அது மட்டும் உன் ஆன்சர் என்ன சொல்லு. என்னோட ஆன்சர் சி. டே ஓகே ஓகே சரி போடு. எனக்கு தெரியும் சி தப்புன்ட்டு. ஓகே ஓகே பரவாயில்ல. எனக்கு கன்ஃபார்மா தெரியும் சி தப்பு. யா குளோரோஃப்ளோரோ இது எங்கேருந்து வரும் சொல்லு. எங்க வரும்? ஃப்ரிட்ஜ்லேருந்து வரும், ஏசிலேருந்து வரும். இறேன். என்ன சாப்டர் அது? என்ன சாப்டர்? தோபேரி எங்கடா சிஎஃப்சி? ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜரேட்டர், aerosol sprays, electric factories. நான் சொல்றேன் சாலான்ட்டு. ஓகே ஓகே ஆன்சர் சொல்லுங்க பாக்குறேன். ஆன்சர் என்ன? கார்பன் மோனாக்சைடா? இல்ல மூணுமே ரைட்டான ஆன்சர் அதுக்கு. நான் சொல்றேன் ஆன்சர். மூணுமே ரைட்டான ஆன்சர் தான். ஆமாவா? டியும் ரைட்டு, ஏவும் ரைட்டு, சியும் ரைட்டு. சாலா சாலா. ஓ இல்ல இல்ல ஏவும் சாலா. என்னது? ஏவும் சாலா. ஆன்சர் டி. ஏன்னா அது ஏன்னா சி வந்து மற்ற இதில் வரும். கிளம்பவும் சல்ஃபரும் வந்து காடியிலேருந்து வரும். வெஹிக்கல்ஸ். சல்ஃபர் எங்கேருந்து வரும்? எக்ஸாஸ்ட் ஆஃப் வெஹிக்கல்ஸ். ஆமாவா? உங்க ஆன்சர் என்ன? என் செடி. உங்க ஆன்சர் டி. வேற கலர்ல ஹைலைட் பண்ணி போடுறேன். சரி நீயே என்னோட ஆன்சர் தப்புன்னு சொல்லு போவோம். நான் சொல்றேன். இல்ல நீ இப்ப சொல்லு. எனக்கு கூகுள் எனக்கு சொன்னுச்சு. அட கடவுளே. இவன் ஏன்டா கூகுள் நம்பி போறேன்? நான் சொன்னனா இல்லையா? சொன்னனா இல்லையா? முதலே சொன்ன சீதா வரும்னு. கேட்காம போய் போட்டது கார்பன் மோனாக்சைடு சல்பர் டை ஆக்சைடா? சீதா வரும்னு. ஏதோ தப்பு அதான் சரியா வந்துருச்சு. மேலே போடா. இது என்னடா ஃபேக்டரி?
டேய் அன்சிசிட்டே தப்புடா. ஓ இல்ல ஏ ஏ ஏ ஏ நான் தான் சிலாப்பா படிச்சிட்டேன். ஏ ஏ நல்ல வேளை சி வரல. இல்லைன்னா என்னை ஒரு வழி ஆக்கியிருப்பான். என்னது டியா ஹைலைட் பண்ணி போட்டிருக்க ஏன்னு. நான் வாங்க சாக்லேட் சாப்பிட்டீங்களா? எடு, தர சாப்பிடுவோம். எனக்கு கொடுத்தாங்க. ஓ போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு அம்மா எங்க? அம்மா முடியல, அம்மா தூங்க போறாங்க. அப்பா அப்பா வந்தாரு. எங்க எங்க? வந்து கண்ணாடி சாப்பிட்டு ஓகே அடுத்த கேள்வியா? இது வந்து என்னது? ஏ ஞாபகம் அழைச்சி தப்பு போட்டு. ஓகே அடுத்த கேள்வி படிங்க. அழைச்சே தப்பு போடுறான். லெக்சர் பண்ணாத சார், போயிரு சார். இப்ப பாரு பாட்டு படிக்கிட்டு போயிரு. வாங்க பாருங்கப்பா, பாட்டு படிக்கிட்டு நான் வந்து டிஸ்கஸ் பண்ற இடத்துல. நீ ஏன்டா நீ இருக்க? சரி நானும் எனக்கு ஒரு தம்பி அண்ணன் இருக்கா இல்லாம இருக்காங்கன்னு வருத்தத்துல இருக்க. நீ வேற சரி தங்கச்சி நினைச்சுனா எதுக்குமா நீ கஷ்டப்பட்டுருக்கணும். இதான் இப்ப நான் பண்ணேன். அப்ப தெரியும். அதுவும் 2 வயசு குறவா இருந்துச்சு நீ. ஆ? 2 வயசு குறவா இருந்துச்சு நீ. நம்மள விட படும்பாடு வரணும். இதுக்கு நீ ஒரு தம்பி இருக்கிறதுக்கு எவ்வளவோ சந்தோஷப்படலாம். ஏதோ பேட்மிண்டன் விளையாட்டு. நீ கேட்காமயே சாக்லேட் எடுத்து தரான். நான் கேட்டாலும் சாக்லேட் கிடைக்காது பார்த்துக்கோ. காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவா பகச்சிக்காது. தெரியும். நான் கேட்டா சாக்லேட் வராது. அவன் கேட்பான் என்கிட்ட சாக்லேட் வராது. நான் கேட்க மாட்டேன், சாக்லேட் வரும். பத்தியா இந்த மாரிலாம் கிடைக்காது. சே எனக்கு ஒரு தம்பி இருந்தா எப்படி இருக்கும்? ஓ மை காட். ஏன் அப்படி அழுகுற? நான் இதுவும் தான் இருக்கேன். இடத்த சொல்ல வச்சுக்காது. அது சேர்த்துக்கலாம் எனக்கு தான் விடுவாடி. ஏன் இந்த வீட்டுல இருந்து சலிச்சு போயிடுச்சு. நானும் அது டல்லு என்ன பண்ணாலும் எனக்கு தான் அடி விடுவோம். முதல்ல என்ன சொன்னேன் அவட அது கூட தான் கேம் நடந்துச்சு. நீ மட்டும் கேட்கறீங்களா அப்படின்னா பெரிய போனு ஃபுல்லா அவனோட கேமா இருக்கும். 24 25 கேமு. நான் ஒரே ஒரு கேம் அந்த ஆப்புக்குள்ள ஒரே ஒரு கேம் தான் விளையாடுவேன். அந்த கேமுக்கு பாட்டு இத்தனைக்கும் அந்த கேம் ஒரு 15 நிமிஷம் தான் விளையாடுவான். அவன் 2 hours விளையாடுவான். எனக்கு இது ஐயோ எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தான் அடிவுவோம். வியாசாலாவா உனக்கு வியாசாரா? எனக்கு வாட்டிக்கு எனக்கு தான் அடி விழும். நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்ன தெரியுமா பண்ணேன்? அது பிறந்து அம்மா வந்து அத இந்த ரூம்ல தான் படுக்க வச்சிருந்தாங்க. மினுக்கு ரூம்ல. யார? தங்கச்ச சின்ன வயசுல இருக்கும்போது. நம்ம ஏன் இது தெரியும்ல, அப்பயே சேட்டை கலகல. சாவிய வெளியே எடுத்து வந்து வெளியே லாக் பண்ணிட்டு சாவியை உள்ள தட்டேன். அப்பயே நம்ம சேட்டை கலக்கல பார்த்துக்கோ. அப்புறம் எங்க அம்மா கஷ்டப்பட்டு ஸ்பேர் சாவி வேற காணும் அந்த நேரத்துல. அப்புறம் கஷ்டப்பட்டு வெளியில உள்ள இல்ல சாவியை வெளியே போட்டீங்க உள்ள போட்டீங்க. சாவியை வெளியே எடுத்துட்டு வந்து வெளியே பூட்டிட்டு உள்ள தட்டேன். உள்ள பாப்பா தூங்குதே. நம்ம அப்பயே சேட்டை கலக்கல பார்த்துக்கோ. வேற லெவல். வந்த மாரி நம்ம லெவலுக்கு லெவலு வேற லெவலு. அந்த வேலையை நான் இப்ப வரைக்கும் செய்வேன். என்ன தெரியுமா? அப்பா போன சர்ச்சில் வச்சுட்டு நான் இங்க வரைக்கும் வந்துட்டேன். நீ அப்பா போன்லாம் ஒரு கதையே இல்லடா. நான் பேர் மனசாலியை விட்டு லாக் பண்ணிருக்கேன். லாக் பண்ணி சாவியை வேற உள்ள தள்ளிருக்கேன். அந்த நேரத்துக்கு வந்து ஸ்பேர் சாவியை வேற காணும். செம்ம கலகலாச்சு சோட்டை கலங்க. அப்புறம் எங்க அம்மா கண்டுபிடிச்சி பதறிட்டேன். ஐயோ கடவுளே செம்ம சட்டை. சரி வாங்க படிக்கலாம். கூடாது. அதுவும் அப்போ உள்ள சின்ன வயசு வீடியோ எல்லாம் பார்த்தேன். நீங்க நான் படுவோம் ஒரு பாடு காலில் உழுவு வேண்டு அப்படின்னும் என்னமோ சாமி அந்த மாதிரி நீங்க கீழே விழுந்தாலும் எங்க அப்பா அதுக்கும் சேர்த்து என்ன தான் போடுவீங்க. இது ஒரு பொண்ணு வீடியோ வேற எடுத்து வச்சிருக்கீங்க பெருசாகி காட்டணும்ட்டு. என்ன பெருசாகி காட்டுறது? இப்பயே பார்த்தாச்சு.
ம். இப்படி நிக்கும். நான் ஆசீர்வாதம் பண்றேன். நீ கால்ல விழுகணும். நான் ஐயோ! இப்பதான் ஸ்கூல் விட்டே முடிஞ்சே வந்தேன். நிம்மதியா டிராமா யாரு கூட பாக்கல. அப்போ சின்ன வயசுல தங்கச்சி. ஆ, பார்த்துக்கோ. அப்பயே கால்ல விழுவு. வேண்டு. நானு முடியாதுடா சாமின்னு நெனச்சுக்குவேன். உண்மையாவே சாமி வந்த மாரி நடிக்கும் பாரு. அல்லாமாவே! சாமி வந்தாலும் கூட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்ல மாட்டேங்க. நம்ம செய்யலன்னு வையி நம்ம அப்புறம் அழுவோம். அப்புறம் அப்பா, அம்மா என்னைய தான் அடிப்பீங்க. ஐயோ! எனக்கு ஒரு தம்பியே இருந்திருக்கலாம்டா. அவனும் ஓவரு. எல்லா சீக்ரெட்டுமே சொல்லலாம். என் வீட்டுல மட்டும் ஆனா, உன் தம்பிக்கு இன்னும் வயசு வரல. அவனுக்கு இப்பதான் எவ்வளோ 1 1/2 மண்டா. 10 வயசு இருந்தா ஓகேலா. 10 வயசுனா ஓகே அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நீ என்ன வேணாலும் சொல்லலாம். ம். ஆம்பள பையன் கண்டினியூ தானா? பண்ணுவான். கதை பேசிய டைம் 1/2 மணி நேரம் முடிச்சுப்பாங்க. அடுத்த 1/2 மணி நேரமே ஆக போகுதுடா. Plants undergo a process transpiration during hot weather. Which of the following parts of plants experiences the most water loss? புரியல. என்னது? Transpiration, experience, highlighter எப்படிங்க? ஜோக்கா இருக்கு. சாவடியா இருக்கு. தலைவலியா இருக்கு. கமெண்ட் இதை போடு. ஆன்சர் என்ன? Plants undergo a process transpiration during hot weather. Which of the following parts of plants experiences the most water loss? Pollination கேக்குறாங்க. தலைவலியா இருக்கு. அதெல்லாம் எல்லாம் என்னன்னே தெரியாது. ஆன்சர் ஏ. ஆமாவா? ம். ஆனா தானே அது இது பண்ணி கீழ விழுது காஞ்சி. லாஜிக் படி விஷயம் அப்படித்தானே வரும். ரூட்ஸ் வராது. பிரான்ச்சஸ் வரும். சரி ஓகே போடு. சரி ஓகே என்னோட ஆன்சர் ஆன்சர் என்னோட ஆன்சர் ஆன்சர் இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும். இல்ல வேணாம் 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 தேசிய ஆன்சர். யா எனக்கு தெரியாது ஆன்சர். அதனால தான் நான் சும்மா அடிச்சு விட்டேன். வேற போடு. அழைக்கிட்டா? ம் ம் ஓகே. அச்சோ. ஆன்சர் டி. டியா? ஓகே ஓகே போடு போடு உன்னோட ஆன்சர் போடு. The information below is about cell Y can be found in the nasal cavity. நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வரல தானே? தெரியல கேக்குதா? டேய் வேணாம் வேணாம். ஏன்? அப்புறம் நீ என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியுமே. ஏன்? இது பேர் என்னது தர்ஷன் கூப்பிட்டா அப்படி நீங்க கிட்ட பண்ணி அது மாதிரி சொல்லிட்டேன். நான் சொல்ல அப்புறம் ஆண்டி என்ன சொன்னாங்க? அப்பா எடுக்கலன்னு சொல்றேன். அப்புறம் அப்பா நாளைக்கு வேலைக்கு போறப்ப வந்து விட்டுருவார்ல 6:30 மணிக்கு. அப்புறம் என்ன பண்ண? காலையில ஓகேவா? வரட்டா? எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. 7 மணிலேருந்து 6 மணிக்கும் சாயங்காலம். ஆ 10 மணிக்கு வா. யாரும் வைக்க மாட்டாங்க வீட்டுல. ஓ பரவாயில்ல ஆன்லைன்ல படிப்போம். எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் அப்ப வந்துக்கிட்டு நாளைக்கு எத்தனை மணிக்கு? 10 மணிக்கா? நாளைக்கு எத்தனை மணிக்கு வைக்கலாம்? ஐயோ தெரியலையே. ஏன் நாளைக்கு என்ன இருக்கு? எனக்கு எதுவுமே இல்லை.
நியர் டியூஷன் ஷாப். ஃபு. இதுக்கப்புறம் ஒரு பெரிய விடுதலா ஜெயில இருந்து இந்த ஜெயில வருஷம் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டிசம்பர் பத்தியா எஸ்பிஎம் மெட்ஸ். எஸ்பிஎம் மெட்ஸா ம் என்னது? எஸ்பிஎம் மெட்ஸ் செய்யறாங்களா? எஸ்பிஎம் ஆ. முறை எஸ்பிஎம் ஆ? ஃபர்ஸ்ட் டிசம்பர் எஸ்பிஎம் செய்யறாங்க மெட்ஸுக்கு. ராஸ்பெப்பு Okay. What is sirloin? பெரிய வீடு வந்திருக்காரு. அவன் என்னத்துக்கு வருவான்? ஏய் இத்தார எடுத்து பாரா அப்புறம் இருக்கு. அவனுக்கும் கிட்டார் வாசிக்க தெரியுமா? அவன் வாசிப்பான். எப்படி கோட்டை பிடிக்க தெரியாது. வச்சு இப்படி ஒரு இலி இப்படி ஒரு இலி. நம்ம யாரு எலக்ட்ரிக் கீதார் யூஸ் பண்ண நார்மல் கீதார்ல வச்சு எழுப்ப வயிறு இல்லாம என்ன அடிக்கிற கித்தார் கேட்டீங்க அப்படியே ரசிச்சு அப்படியே படிச்சு தூக்கி ஃபூயோடு சொல்லுவீங்க. இருக்கிற கித்தார் என்ன தச்சா சீரியஸா பாத்துட்டு இருக்கீங்க? எவ்வளவு பெரிய காமெடி சொல்ற? எவ்வளவு பெரிய காமெடி? ஊரே சிரிக்கும் அவரு. சரி சாக்லேட் வேணுமா? தாங்க பிடிங்க. நேர்ல வந்து கொடுக்க மாட்டேன் நீங்க. தூக்கி போடுறாங்க வர பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் எடுத்துருவா. ஏன் தம்பி தெரியும்னா ஒரே நாள்ல 5 நிமிஷத்துல எல்லா சாக்லேட்டும் முடிஞ்சிடும். நீ ஒரு 2 மட்டும் எனக்கு எடுத்து வை எங்கேயாவது ஒழிச்சு. அவன் சாக்லேட்டே சாப்பிட மாட்டேன் மாசத்துல 1 வாட்டி 2 வாட்டி. சரி 1 மட்டும் எடுத்துக்கிறேன். ஆனா நான் மறந்துடுவேன். உருகிடும். இது ஐஸ்ல இருக்கணும். ஐஸ் பெட்டியில எங்கேயாவது ஒழிச்சு வை. எடுத்துடுவேன் மறந்துடுவேனே. என்னை பத்தி தான் தெரியும்ல மறந்தாங்கொழி. ஐயோ யோத்தாங்கோல்ல இருந்து மறந்தாங்கோலி போயிட்டானே. எனக்கு நீ எடுத்துட்டு வர. யானை மட்டும் எடுத்துட்டு வருவேன். அவ்வளவுதான். பிடிச்சல ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ட்ரை பண்ணுவோமே. ஞாயிற்றுக்கிழமை பெருச்சு இல்லையடா டிஸ்கஸ் பண்ணி ட்ரை பண்ணுவோம். டைமே இருக்காது நான் சொல்றேன். ஏன்? மேத்ஸ் டீச்சர் மேத்ஸை வச்சு ஊட்டி எடுப்பாங்க. சஜாரா ஓகே பாப்புமேடா. மாரல் டீச்சர் மாரல் வச்சு ஊட்டி எடுப்பாங்க. ஜியோகிராஃபி சார் வச்சு ஊட்டி எடுப்பாரு. ஏஎஸ்கே டீச்சர் ஊட்டி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அனிஷா டீச்சர் அடிச்சு கத்தா சத்துவ சொல்லி கொடுப்பாங்க. சரி மாதிரி செய். அந்த சஜாரா அந்த 1 மணி நேரம் தான் டைம். வராது எபித்தலியம் இங்கிலீஷ் வர அதுக்கு வர வைப்பாங்க பாருங்க. என்ன டியூஷன் இருக்கா இங்கிலீஷ்க்கு? இங்கிலீஷ் தான் படிக்கணும்னுவாங்க. ஆமா இங்கிலீஷ் தான் படிக்கணும். நம்ம இங்கிலீஷ் பாடங்கள. சரி கன்சர்னா எதுக்கா? எனக்கு தெரிஞ்சு ஒயிட் செல் புல்லட்ல. ஓகே போடு. இன்னும் முடி வளரல போல உனக்கு. இன்னும் முடி உனக்கு வளரல போல. முடி நான் வெட்டணும்னு இருக்கேன். நீங்க இந்த வாட்டி 1 போடலான்னு இருக்கேன். ஏன்டா? வாங்க இந்த முடிய வச்சுக்கிட்டு. ஏன் முடி எவ்வளவு சைட்ல எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. பிடிக்காது. ரொம்ப கரைச்சா அப்படிதான் இருக்கும். ஆமா உனக்கு ரொம்ப வளர்ந்தே முடி வளர்த்தாதானே நல்லா இருக்கும். ஆக்சுவலி இதுதான் வந்து என்னோட 2ஆம் ஸ்கூல்ல முடியணும்னா இந்த லெவலுக்கு தான் இருக்கும். ஆனா இப்ப முடியல தானே உனக்கு. இருக்கலாம். லேட்டா வளருமோ? கையில எவ்வளவு இருக்கு வெட்டர் அடுதான். அண்ணா நம்மள மேல எவ்வளவு போடுவ? டோட்டலா பண்ணா எவ்வளவு போடுவ? 2 ஃபுல்லா 2. நான் வந்து ரூல்ஸ் தான். ஸ்டார்டிங் 3 2 3 1 அண்ணமே போட சொன்னேன். அதுக்கப்புறம் 2னா 2 1னா 1 தான். ஏன் மாட்டிக்கிட்டே ஒரு தடவை? இல்ல அது என்ன ஸ்டைலு? 3 1 போட்டாலும் அப்படிதான் இருக்கும். 2 போட்டாலும் அப்படிதான். 3 1 போடக்கூடாது.
3-2. மண்டே ஃபுல்லா 3 போட்டுருணும். நல்லா அதுக்கு 2 போட்டு போயிடலாமே. டேய் ஐயோ இப்ப வேறடா எனக்கு பேரு எங்க அப்பா வெட்டி விட்டாரு. அன்லிமிட்டட் அசிகின் தெரியும்ல, கண்ணு கூறு. இங்க பேரு எனக்கு சைட் பண்ண பேர் தூக்கி காட்டுறேன். எனக்கு மட்டும் ஏன் தெரியுமா? எங்க அப்பா வெட்டினதுல அன்லிமிட்டட். நீ உங்க அப்பா வெட்ட சொல்ல, அங்கிள் தான் இருக்காரு. மிஷின்லாம் இருக்கு. அவன் வெட்ட வேண்டியதுதானே? எங்க அப்பா வெட்ட மாட்டாரு, எங்க அம்மா தான் வெட்டுவாங்க. ஆம். சரி வெட்ட வேண்டியதானே? நான் வீட்டுல வெட்ட மாட்டேன். ஏன்? என்னதான் இருந்தாலும் 2 போடுறதுக்குனே நான் கடைக்கு போவேன். 10 வழியா இருந்தாலும் பரவாயில்ல, கடைக்கு தான் போவேன். அதான் ஏன்? வீட்டுல ஒரு வாட்டி பண்ண விஷயம் இருக்க. ஏன் ஏன் என்ன பண்ணாங்க? இல்ல ஃபுல்லா இது அஸ்காரமே ஆக்கி விட்டாங்க. அதுல இருந்து முடிய வெட்டுறது இல்லலோ. மிஷின் வாங்கி அப்பதான் புதுசு முதல் நாள் வந்துச்சு. அந்த மிஷின் வந்து நம்மளுக்கு யூஸ்லெஸ். ஓ மொத மண்டே ஓ மண்டே நீ முடி வெட்டுறது சொல்லிட்டு என்னது இத பேரு இங்க ஓட்டையா இருக்கு பேரு. இங்க அப்ப எனக்கு முடி இருக்கும். மொத்த தடவை எங்க அப்பா வெட்டி விட்டாரு பாரு. நான் சொன்னேன் அப்பா இங்க மட்டும் லைட்டா கொஞ்சம் பொடியா இருக்கிற மாதிரி இருக்கு, லைட்டா மட்டும் வெட்டுங்க. கோஷம் போட்டு வெட்டி விட்டாரு. மேல எப்போதும் அந்த கேப் போடுவாங்க தானே, கேப் போடாம இப்படி சொரட்டிட்டாரு இங்க மட்டும். அது வளருது இன்னும் வளருது. இப்போ வரைக்கும் வளரல. எப்போ வெட்டுறது? அது எப்போ வெட்டுறது? அது முதல் தடவை வெட்டுது. கொம்மான்ல முதல் தடவை. முதல் தடவையா? 2வது தடவை. 4ஆம் மாசம். நான் அப்ப 2வது தடவை. ஒரு 5 வருஷம் கழிச்சு பாருங்க, அப்பதான் லைட்டா கொஞ்சம் முடி வளர்ந்துருக்கும். இங்க பேரு இப்ப பேரு அன்லிமிட்டட் எங்க அப்பா பேரு சாந்தில அடிச்சுதான் ஸ்பாட் செக்கிங் வே. சரி உங்க அப்பா விட்டுட்டேன்னு பேரு எங்க பேரு இங்க பாதி இருக்க, பாதி 2 இல்ல 1 கலந்துருக்கும். இங்க என்னென்னமோ இருக்கும், பின்னாடி ஃபுல்லா 2 இருக்கும், சைட்ல என்னமோ இருக்குமே என்னன்னு தெரியாது. அதான் மாட்ட மாட்டீங்க. மாட்டேன். முடி வெட்டுற மாஸ்டர்களோ. சரி ஓகே. ஆனா இந்த மிஸ்டேயா மட்டும் கண்ணு எப்படிதான் தெரியுதோ. இந்த சாந்திலாலே கடுப்பா இருக்கு. Then he carried out an experiment on the presence of starch in a hibiscus leaf. Substance P is used to remove ஆய்கால இல்ல என்னது அதுல லோ குரூப் ஸ்டடிக்கு இங்கிலீஷ் அயோடின், குளோரின், எத்தனால், எத்தனால் வருமா அயோடின் வருமா? குளோரின் வராது. Inky Pinky Ponky, father had a donkey dash, father dash, Pinky Ponky. எத்தனால். நான் டி சொல்றேன். டி என்னதுன்னே தெரியலடா நீ வேற. ஓ சொல்யூஷனா? அரி பொழுது நாடு வந்ததோ என்ன நினைச்சீங்க? போட்டா போட்டு போயிட்டே இருப்பேன். நான் அயோடின் போடுறேன். ஓகே இது ஏதாவது ஒன்று போடுறா. இது லோயினேஷ் குரூப் ஸ்டடி பண்ணா அதே எப்படி பண்ணுவீங்க? எப்ப? 6ஆம் ஆண்டுல குரூப் ஸ்டடி பண்ணீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? அவங்க வீட்டுக்கு வருவாங்க லோயினேஷ். நீ அவங்க வீட்டுக்கு போவியா அவங்க வீட்டுக்கு வருவானா? அவன் வீட்டுக்கு வருவான். அதுக்கப்புறம் நாங்க லைப்ரரியில போய் பப்ளிக் லைப்ரரியில போய் படிப்போம். ஆனா இப்பெல்லாம் உனக்கு போன் கூட அடிக்கிறது இல்லை தானே அவன்? நானே அடிக்க மாட்டேனே. நானே அடிக்க மாட்டேனே. கிருஷ்ணன் கூட பேசுவான். கிருஷ்ணனுக்கு போனே அடிக்க மாட்டேன். டைம் இருக்காது நமக்குலாம். அக்ஷரானா ச்சே நம்ம கூட இருந்து நல்ல மார்க் எடுத்து போட்டு செஞ்சு விட்டான். அடி சுவீனா போன கூப்பிட்டாடுறான். ஏன்
நம்ம பார்த்து எத்தனை நாள் அது ஒரு ஃபோனு கூட அடிக்க மாட்டேன்டா. நானும் எத்தனை தடவை மெசேஜ் பண்ணி ஒரு ஃபோன் அட்றா, ஒரு ஃபோன் அட்றான்ட்டு. சரி ஓகே. நீ ஃபோன் தான் அடிக்கல. மெசேஜாவது அடிக்க வேண்டியது தானே. மெசேஜாவது அனுப்ப வேண்டியது. அதையும் அடிக்கிற வருஷம் அவன் கிட்ட இருந்து அனுப்புவான். கவின் சனி அடிப்பான். அப்பப்ப அடிப்பான். யாருக்கு? எனக்கு தான். உனக்கு அடிக்கிறானா? அப்பப்ப ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி. இப்ப அடிச்சானா? போன மாசம் அடிச்சது. நீ அடிச்சியா? அவன் அடிச்சானா? அவன் அடிச்சான். என்னத்துக்கு அடிச்சான்? மைண்ட் கிராஃப்ட் எப்படி டஃப்தார் பண்ணான்னு. அது கூட தேவைதான் அடிப்பான். தேவைன்னு அடிக்க மாட்டான். ஸ்கூல் நான் பிடிக்கன்னு கேட்டது முதல் வாட்டி. 2வது வாட்டி எப்படி பரிச்சை செஞ்சீங்க? மனசை செக் பண்ண போறியோ? ஓகே செக் பண்ணு. Oke, jawaban yang pertama adalah tunggu sekejap. Oke, jawaban yang pertama adalah salah. Jawaban yang pertama adalah si. Oke. Jawaban yang kedua adalah betul. Jawaban yang ketiga adalah நீங்க என்ன சொன்னீங்க? பாக்டீரியா தானே? பாக்டீரியா சொன்னீங்க? கத்திகா எனக்கு பாக்டீரியா சொன்னீங்களா இல்ல புரோட்டோசோவா சொன்னீங்களா? ஆன்சர் என்னது? நீங்க சொல்லுங்க என்ன சொன்னீங்கன்னு. நீ ஆன்சர் என்னது? அது சொல்லு. Jawaban yang ketiga adalah betul, bakteria. Salah. இப்ப நான் தான் பாக்டீரியா சொன்னேன். Eh. புரோட்டோசோவா நீ சொன்ன. நான் என்ன சொன்னேன்? ஏ அது நான் வரும் முதல்ல இல்லன்னா சொல்றேன். இது cheating. சொல்றது கேளு. ஏ வரும் இல்லன்னா டி வரும்னு. ஓகே. அப்ப நீ நீ மறந்து புட்டு எக்ஸாம்ல அப்படித்தான் போய் போடுவீங்களோ? ஏ வரும் இல்ல பி வரும், ரெண்டுத்தையும் சர்க்கிள் போட்டு ஒண்ணு வந்தா பாஸ். இல்ல ஒரு இங்கி பிங்கி போக்கி போட வேண்டியதான். Jawaban yang keempat adalah salah. சி Woi, betul lah. என்னது? Si. நான் என்ன சொன்ன உன்கிட்ட? படிச்சு சொன்னேன். அது அது obviously incorrect. அது சம்மந்தமே இல்லாத ஆன்சர் அப்படின்னு யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க. இப்ப வந்துட்டு ஏய் பெத்துல்டா. என்ன போது அடிச்சு பார்க்கணும்டா. சரி கீழே போ. அடுத்த ஆன்சர் போ. Jawaban yang kelima adalah நீ என்ன ஆன்சர் போட்ட? salah. நீ என்ன ஆன்சர் போட்ட? நான் டி போட்டேன். நானும் தான் டி போட்டேன். புது பொய் சொல்லாத. நீ சி போட்ட. இல்ல சி சாலான்னு போட்டேன். முத்தேன் கேஸ் இப்படி வரும். Jawaban yang kelima adalah A. என்னைய பத்தி தான் தெரியும்ல, சயின்ஸ் வந்து எனக்கு ஒரு எதிரிமையா. மேல போ. குளோரினோ அல்கோ டி சரி போ. Jawaban yang keenam adalah என்னது? Betul. Jawaban yang ketujuh adalah salah. என்ன ஆன்சர் சொல்லு? டேன். Ya. கீழே பரவாயில்ல கீழே போ. Jawaban yang ke-8 adalah salah. Iya, Ceh. Jawaban yang ke-9 adalah salah. Berede. Jawaban yang ke-10 adalah Boleh.
I told you, man. I told you. I Yeah. told you, man. கேஸ் எப்படியோ பறந்து தாண்டா இருக்கும். ஐயோ கடவுளே. அடுத்த பேரு அப்புறம் கேட்டா இல்ல கூகுள் சொன்னிச்சு அப்படின்னுவான். அப்ப நான் தேடியே நான் வந்து இப்போ ஒரு இதை கண்டுபிடிப்பேன். நீ கண்டுபிடிச்சிருக்கலாம் ஓ போதும்டா. கேஸ் சின்னதா இருக்கும், கூடையா இருக்கு. இவனை பாரு. டேய் கேஸுக்கு கேப் பெருசா இருக்கும்டா. கேஸ் ஓட்ட சின்னதா இருக்கும், வெறும் 4-5 தான் இருக்கும். ஆமா அதான் சொல்றேன். அது ரொம்ப 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 சின்னதா இருக்கும். ஆனா பெங்கிங்கும் கிடக்கும். ஓகே. அதுக்கு தான் Jawapan yang ke-11 adalah salah. எங்கடா 11? ஆன்சரு B. டேய் கோல்டு வந்து இது கோல்டு எப்படி மெட்டல்ல மாறும்? பீரியாடிக் டேபிள் இருக்கும். Hey Google. Hey Google. How gold is a metallic element does not react with water? Gold is a noble metal and is one of the least reactive elements on the periodic table. This low reactivity stems from ஆமாடா பீரியாடிக் டேபிள் இருக்குடா. configuration, Hey, which அண்ணா makes it gold possible வந்து for noble metals elements to ஆச்சா? bond with elements மெட்டல் தான்டா. Therefore, Noble it does metal, not ஆமா, easily correct. oxidize or corrode ore, making it Okay. Google உங்களுக்கும்? டேய் பீரியாடிக் டேபிள்டா. நீமே எல்லாத்தையும் கூகுள்லயே போட்டுக்கிட்டு இருக்கான். Jawapan yang ke-12 adalah betul. salah. சரி. அந்த பீரியாடிக் டேபிள் இருக்குது எப்படிடா தப்பாங்க? Jawapan yang ke-13 adalah சொன்னா இல்லையா வெயிட்டிங் எகெயின் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டுக்கு. சரி நானும் திருப்பி ஆன்சர் மாத்தினேன்ல. இப்படி இதெல்லாம் இப்படி சரி ஜப்பான் ஓகே இது பாத்துருவோம். நீ என்ன சொன்ன வெசக்டோமி? அந்த வெசக்டோமியை பாத்துருவேன்டா. சரி வெசக்டோமின்னு போடுவோம் பாரு. சரி அடுத்த கொஸ்டின் போ. நீ மறுபடியும் பாரு ரைட் ஹேண்ட் இருந்தாலும் சரி இல்ல வெசக்டோமின்னு போட்டிருக்கேன் பாரு. அது ஏன் எதுக்கு டி வந்து ஆன்சர் டி இல்லடா சீடா. டேய் சீடா வெசக்டோமி. வெசக் வெசக்குன்னு குத்து வைங்க. கேம்லயே வந்துருச்சு. அடுத்த ஆன்சரு Which of the following is not போடுவான் பாரு லிக்கிங்ட்டு நக்கிறது ஃபர் அப்படின்னு போடுவான். போடுவான் பாரு நக்கிறதுன்ட்டு. 15 சாலா ஆன்சர் ஏ. சொன்னனா இல்லையா? சொல்லவே நான் சொன்னனா ஆன்சர் பி தானே வரும்ட்டு. என்னது ரெக்கார்டிங் ஓடுது, வீடியோ எடுத்து காமிப்பேன். அது முதல்லயே சொல்லிட்டோம். இதுதான் ரெக்கார்டிங்கே பண்ணல. ரெக்கார்டிங் நான் எப்பயோ பண்ணிட்டேன். இதுதான் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு வசக்டோமி. கதை பேசிட்டுவேன் அதுக்கு முன்னுக்கே அப்பயே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். சரி வசக்டோமி அது பத்திரம். என்னது கான்ட்ராசெப்டிவ் பில்லா பாத்துக்கோங்க பில்ஸ். முதல்ல ஒரு ரைட்ட போடுறா. ஓகே jawapan yang ke-16 adalah salah. நான் சொன்னனா இல்லையா சீதான் வரும்னு என்னமோ போயிட்டு எங்கேயும் கார்பன் மோனோக்சைடுன்னு. ஏய் ஆன்சர் ஏடா. இல்ல ஆன்சர் ஏடா. ஆன்சர் ஏடா நல்லா பாரு.
ஓ நீங்க தான் ஆன்சர் ஷீட்டா? டேய் ஆன்சர் சரியா பாருடா. ஆ? ஆன்சர் சரியா பாரு. தாலா சி வரணும். நீ எதுக்கு ஏ போட்ட? நம்ம முதல்ல இந்த ஆன்சர் செக் பண்ணிட்டோம். தெரியும். திருப்பி குத்தி காத்ததான். ஏ டேய் வராது. சி வராதுடா. ஆ? சி வராது. நீ தான் முதல்ல சொன்ன ஏ தான்ட்டு. இப்ப நான் வந்து எவனையும் நம்புறமே இல்ல. நம்ம வந்து ஒருத்தனை தான் நம்ப போறோம். ஐயோ டேய் 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 ஐயோ ஏ ராமா. நான் செஞ்சியே தொலைவேன். அட சை. 3x-ஆ? கூகுள் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். Answer correct answer is C. Because why? Why? Non-released pollutant. Non-released pollutant. டேய் இந்த கேள்வி எடுத்துக்கோ நம்ம டீச்சர் போய் கேட்போம். ஆ? நீ இந்த கேள்வி எடுத்துக்கோ நம்ம டீச்சர் போய் கேட்போம். டீச்சரே தெரியும் நான் டீச்சரை பத்தி. நான் போய் தேடி கேட்கறேன் வா. அவங்களே கொஞ்சம் மண்டவண்டமே இருப்பாங்க. தெரிஞ்சா சரி. நான் அவங்க கிட்ட போய் கேட்டு முடிஞ்சு நம்மளுக்கு எதுவும் போய் கேட்போம் வா. நைட் பாடத்தை செய்ய விடாம ஆக்கிற போறாங்க. ஓகே. டூஜோ பிளஸ் வந்து வெசக்டோமி. நீ தூஜி உள்ள சைட்டு தண்டா வெசக்டோமி. பீல்ஸ். நீ வெசக் நான் எத்தனை தடவை சொன்னேன் ஏதாண்டா ஏதான் முதல்ல. டேய் அதான்டா நீ ஒரு வெசக்டோமியா. சரி ஸ்கூல்ல போய் சொல்ல வேணாம், நான் சொல்லிட்டேன். டேய் நீ செம்ம வெசக்டோமி தயவு செய்து. பீல்ஸ் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. என்னது கான்சென்ட்ரேட்டிவ் பீல்ஸா? ஏய் நீ என்னடி என்னைய பார்த்து பில்ஸ்ன்ற? நீ தான் ப்ராங் வாங்கிட்டு அப்புறம் என்ன? இல்ல. ஓ வெசக்டோமி சரியான இது. நல்லா சரியான பேர் தான் உனக்கு. இருக்கும். நார்மல். ஓகே இதையா நமக்கு ஆன்சர் என்ன? Oh my idiot. How many time I told you that is the correct answer? எவனுமே சொல்ல, நானே எடுத்து போட்டேன், அடிச்சு விட்டுது. பொன்னியா என் மனசுக்குள்ள இருந்துச்சுல. ஓகே. 19 சாலா. ஆன்சர் என்னது? சி. Oh my idiot. ஓகே 20 ஏது உங்க ஆன்சர்? அயோடின். ஐடினா உங்க ஆன்சர்? டேய் நான் சும்மா சொன்னேன், நான் தான் சி சொன்னேன். ஏய் என்னது பீல்ஸ். டேய் மேல உள்ள கேள்வி. நீ எனக்கு தானே ப்ளூ போட்ட, உனக்கு தானே ரெட் போட்ட. அடிச்ச நீ பறந்துற ஒரு இங்க நீ போட்ட ஆன்சர். நீ தான் அந்த மாதிரி எத்தனை சுட்டு போட்டு வச்சிருக்க பேரு. அப்பதான் நீ தப்பாக்க முடியும். எத்தனை சுட்டு போட்டு வச்சிருக்க பேரு. ஆனா தான் சோப்பு கலர்ல வந்து ஒரு டிக் போட்டு வச்சிருக்க. எத்தனோடு நான் சொன்னேன் அப்போ கூட. நான் என்ன சொன்னேன், ஐயோடின்னு இந்த எத்தனோடு தான் வரும். ஆனா எனக்கு தெரிஞ்ச எத்தனோடு தான் நான் சொன்னேன். அடிச்சான். டேய் ரெக்கார்டிங் இருக்கு. ஓகே போ பாரு இப்ப ரெக்கார்டிங்க. ரெக்கார்டிங் காட்டி ஆகணும் கரெக்டா? போய் பாரு. நான் ரைட்டு நான் சொல்லிருப்பேன். எத்தனை விட்றா தேங்காய் பூண்டு. Go Mr. Maneuver.